சீமான் மீது அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு 15 வருடத்திற்கு முன்பாக நடந்ததாக சொல்லப்படுகிறது. 15 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும்போது நான் தான் வழுக்கு பிடிச்சேன், நான் தான் கூட இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவனெல்லாம் பாலியல் குற்றவாளி. ஆமாம், அந்த பாலியல் குற்றம் நடைபெறுகிற போது நான் விலக்குப்படுத்தி கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த மாதிரி ஆட்கள். தீர்வு வர்றதுக்கு முன்னால் தீர்ப்பை எழுதுவதற்கு இவன்லாம் யார்? இந்த நாயெல்லாம் யார் சார்? தமிழ்நாடு முழுக்க பாலியல் குற்றவாளி சீமான். சரி, பாலியல் குற்றவாளின்னு கூட நீ சொல்லு. சீமானோட பேர் பாடியை போட்டு நீ எப்படி போஸ்ட் ஓட்டுற? என்ன செக்ஸ் அப்பீல் பண்ணுறீங்களா? இது ஒரு அப்பீல் தானே. இது பெரியார் திராவிட கழகங்கள் இல்லை பெரியாரிஸ்டுகள் பெரியாரை சீமான் பேசிவிட்டார் என்பது அதை ஒரு சாக்கா வச்சு இந்த விஷயத்தை பயன்படுத்துகிறார்கள். மரியாதைக்குரிய, இப்போது மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு மானம் கிட்ட ஒரு நபர் சொல்கிறாரு, நாம் இந்த விஜயலட்சுமி விஷயத்தை பேசுகிறத நம்ம மறந்துட்டோம், நம்மலாம் சேர்ந்து எல்லாம் பெருசுங்கள்லாம் சேர்ந்து இந்த கிசு விஷயத்தை கிளைப்போடுன்னா இவங்கெல்லாம் மஞ்சள் பத்திரிக்கை நடத்துகிறவனுக்கு ஈக்குவலானவன் தானே. சீமான் பேசிய இந்த பதிலை சொல்கிறீங்க, அதுக்கு முன்னால் என்ன கேள்வி கேட்கப்பட்டது அதை நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை அதை எவனாவது பேசுகிறானா? தொடர்ந்து பாலியல் குற்றவாளின்னா ஆமாம், இல்லை யோகியமாடா, அவன் மட்டும் என்ன யோகியமா? இதே அண்ணாதுரை சொன்னால் நீங்கள் சிரிக்கிறீங்க. நானும் முற்றும் திறந்த முனிவன் இல்லை, அவளும் படிதாண்டா படுத்து இல்லைன்னா அதை தூக்கி கொண்டாடுறான் ஏதோ ஒரு பொன் வாசகம் மாதிரி. அப்போது நாட்டில் நடக்கிற எல்லா பாலியல் குற்றங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் குதிக்கிறீங்களா? இது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு. ஒவ்வொருத்தன் வாய் தந்தீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆளுங்கட்சியோடு இருக்கிற இல்லை திராவிடம் சித்தாந்தம் பேசுகிறவர்கள், பெண்ணுரிமை பேசுகிற கனிமொழி என்ன சார் பேசுகிறாங்க சொல்லுங்கள் சார், வெளிப்படையாக பேசுவோம் சார். எவ்வளோ மாத சங்கங்கள்லாம் இருக்குது. ஒரு 10 வயது பெண் அண்ணா நகரில் குழந்தை, அந்த அவயங்கள் எதற்காக படைக்கப்பட்டவன்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. இப்பயோ ஒன்று நடந்ததாக எல்லாரும் சீமானை அலிகேஷன் பண்ணுறீங்க. ஏம்மா நீ சீமான் ஒன்று பண்ணிட்டார்லம்மா, நீ அதோடு இங்கே நிற்க வேண்டியதானம்மா, நீ ஏமா அடுத்து ஒரு நிச்சயதார்த்தம் அது இதுன்னு உன் மீது ஏகப்பட்ட புகார்கள் வருதும்மா அப்படின்னு யாராவது கேட்டிங்களா? ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர், வழக்கறிஞர், மதிப்பிற்குரிய திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீதான போலீசார் விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கு. முதலில் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க ஒரு வழக்கறிஞரா? இந்த தடை கிடைச்சிரும் சீமானுக்கு அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ ரஷ் பண்ணி தொடர்ந்து சம்மணம் கொடுத்து அதில் ஒரு குட்டி கலட்டாவை ஏற்படுத்தி திட்டமிட்டு சீமானை அசிங்கப்படுத்த வேண்டும், பாலியல் குற்றவாளி சீமான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கு ஏற்பாடு செய்தது தான் இது. அதில் நினைத்தது போலவே நீதிமன்றம் ஒரு குட்டை வைத்திருக்கிறது. நீ விசாரணையெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், அதுக்கு நாங்கள் இடைக்கால தடை விதிக்கிறோம், எதிர்த்தரப்பினர் தங்கள் கருத்துக்களை நீதிமன்றத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. அது மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய அந்த 12 வாரங்களுக்குள் இது விசாரித்து விருகம்பாக்கம் காவலையும் அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணுறதுக்கும் தடை வச்சுருக்காங்க. மீன் டைம் நீங்கள் ஏதாவது பேசணுன்னா பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கிறதா இன்றைக்கி வந்திருக்கு. இன்னும் அந்த கேஸ்லாம் இன்னும் முழுசாக வெளியில் வரலை. இதில் கண்ணுக்கு தெரிஞ்சு கொலை நடக்கும். கத்தியால் ஒருத்தனை வெட்டி பப்ளிக்காக வெட்டி ஒருத்தன் கொண்டு இருப்பான். அதற்கான சிசிடிவி கேமராக்கள் இருக்கும், அதையெல்லாம் காட்டுவாங்க, அது பாரு வெட்டினார்னு. அந்த வெட்டியவனை கூட கொலை குற்றவாளி தான், குற்றம் சாட்டப்பட்டவன் தான். என்றைக்கு நீதிமன்றத்தில் அது சாட்சியங்களோடு நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றம் தண்டனை வழங்குகிறதோ அப்பொழுதுதான் அவன் கன்விக்டட், அவன் குற்றம் செய்தவன், தண்டனை பெறப்பட்டவன் சொல்லலாம். ஆனால் சீமான் மீது அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு 15 வருடத்திற்கு முன்பாக நடந்ததாக சொல்லப்படுகிறது. 15 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும்போது நான் தான் வழுக்கு பிடிச்சேன், நான் தான் கூட இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவனெல்லாம் பாலியல் குற்றவாளி. ஆமாம், அந்த பாலியல் குற்றம் நடைபெறுகிற போது நான் விலக்குப்படுத்தி கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த மாதிரி ஆட்கள். சீமானை பாலியல் குற்றவாளின்னு சொல்கிறவ எல்லாருமே விலக்கு பிடிச்ச மாமா பயல்கள் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன் இது மாதிரியான ஒரு கடும் சொற்களை அரசியல் நாகரிகமாக பயன்படுத்த? அப்போ இவெல்லாம் நாகரிகமாக பயன்படுத்துங்க சார். நீங்கள் எத்தனையோ இடங்களில் ஒரு பேர் பாரியோட இப்படி போட்டு ஒரு செயின் தொங்குது, பாலியல் குற்றவாளி சீமானை கைது பண்ண
யார் சொன்னது பாலியல் குற்றவாளின்னு? எப்படி எங்கே முடிவாகும் சொல்லுங்கள்? அதால் தான் அந்த மனுஷன் உணர்ச்சி வசப்பட்டு கேட்குறான், நான் எவ்வளோயாவது கைப்பிடிச்சித்தனேன். அவள் தானே வந்தா, விரும்பி இருந்தால் போனா, என்னது இது அப்படின்னு இன்னைக்கு சொல்கிற நிலைமைக்கு சீமானை புஷ் பண்ணுறாங்கல்ல சார். இல்லை, இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை பொது வெளியில் பேசும்போதே கிட்டத்தட்ட நான் அந்த தப்பை செய்தேன் அப்படிங்கிற மாதிரி அவனை ஒத்துக்கிற சார். அவரும் மனுஷன்தான். நீங்கள் பாருங்க, அவர் அப்போ ஒரு டைரக்டர், ஒரு நடிகை ஒரு சான்ஸ் கேட்டு போறா. என்ன நடந்திருக்கும்? இப்போ பல நடிகைகள் பேட்டி கொடுக்குறாங்கல்ல, என்னை சினிமாவில் சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி டைரக்டர்லேருந்து மேக்கப் மேன்லேருந்து கேமராமேன்லேருந்து ப்ரொடியூசர் வரைக்கும் என்னை கம்பல் பண்ணாங்க. என்னை மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவையும் சேர்த்து பண்ணாங்க அப்படின்ற பேட்டிலாம் வலைதளங்களில் இருக்கா இல்லையா? அதை விட என்னை பயன்படுத்தி கொண்டு என்னை அங்கே இங்கேன்னு அலகழித்து பல நாட்கள் பல இரவுகள் என்னோடு இருந்துவிட்டு எனக்கு வாய்ப்பை தர மறுத்தார்கள். இருக்கா இல்லையா? நாம் சினிமா நடிகைகள் எல்லாருமே அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் இந்த மாதிரி சொல்கிறவங்கள பல பேர் சினிமா நடிகையாக இருக்கிறார்கள். சாதாரண ஒரு சீரியலில், சினிமா டிவிக்களில் வருகிற சீரியலில் வாய்ப்பு தருவதற்கு என்னை அதை கேட்டாங்க இதை கேட்டாங்க அப்படிலாம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டவரே, ஒரு கேமராமேனோ ஒரு டைரக்டரோ அந்த நடிகை இந்த ப்ரொடியூசர் கேட்டார்லாம் சொல்ல, என்னை கேட்டார்கள், என்கிட்ட இந்த மாதிரி அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு சம்மந்தப்பட்ட பெண்கள் பேட்டி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஒரு சிலர் அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க, நான்லாம் அட்ஜஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இது இல்லவே இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஸோ ஒரு 10 பெண்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன்னு வச்சுங்க, ஒரு இடத்துல அங்கே இந்த மாதிரி செக்ஷுவல் அப்யூஸை விசாரிப்பதற்கு ஒரு விகாஷா கமிட்டின்னு ஒன்று இருக்குது, வைக்கணும்னு சட்டம் சொல்லுது. அப்போது 10 பெண்களுக்கு மேலே இல்லை 10 பெண்கள் இருக்கிற எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி செக்ஷுவல் அப்யூஸ் இருக்குன்னு அர்த்தமா? எங்கேயோ 1-2 இடத்துல அது இருக்கவோ தான் அதை விசாரிப்பதற்கான அந்த வழிவகைகளை சட்டம் ஏற்படுத்தி தந்திருக்குது. அதுக்காக நம்ம ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் நடக்குதுன்னா சொல்ல முடியாது. சாதாரண ஜெராக்ஸ் கடையிலேருந்து, சூப்பர் மார்க்கெட்லேருந்து, அலுவலகத்திலேருந்து, ஏன் காவல்துறையில், நீதித்துறையில், எல்லா இடங்களிலும் இந்த மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றும் விஷயங்கள் நடக்கிறது. நாம் அதை மறுப்பதற்காக இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாமே சினிமா துறையில் கொஞ்சம் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிற போது ஒரு டைரக்டர் ஒரு நடிகை, அவ்வளோதான். அது நடந்திருக்கா நடக்கலையா, அது எத்தனை தடவை நடந்தது எப்படின்றத இன்றைக்கு வழக்கு போட்டிருக்காங்க. அது நீதிமன்றம் விசாரிக்க போகுது. அதில் ஏதோ ஒரு தீர்வு வரட்டும். தீர்வு வர்றதுக்கு முன்னால் தீர்ப்பை எழுதுவதற்கு இவன்லாம் யார், இந்த எச்ச நாயெல்லாம் யார் சார்? தமிழ்நாடு முழுக்க பாலியல் குற்றவாளி சீமான். சரி, பாலியல் குற்றவாளின்னு கூட நீ சொல்லு. சீமானோட பேர் பாடியை போட்டு நீ எப்படி போஸ்ட் ஓட்டுற? என்ன செக்ஸ் அப்பீல் பண்ணுறீங்களா? இது ஒரு அப்பீல் தானே. இது ஒரு பேர் பாடியோட ஒருத்தனை போட்டு ஒரு பப்ளிக்கில் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அப்போ நீங்கள் கட்சி நடத்தினா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? என்ன வேணாலும் பேசுவீங்களா? இன்றைக்கி ஒரு பெரிய மனுஷன் கம்யூனிஸ்ட்லேருந்து பேசுகிறாரு, பாலியல் குற்றவாளி. இன்னும் இவர் கூட இருந்து பார்த்துறாமா? இல்லை விஜயலட்சுமி இப்போ இவரை தான் பிடிச்சிருக்கா? சொல்லுங்கண்ணே, என்ன சொல்லுங்கள் தோழர், காம்ரேட் சொல்லுங்கள் காம்ரேட்னு. அப்போ இவரை திமுக பயன்படுத்துகிறது, இவரை திராவிடம் பயன்படுத்துகிறது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை இவர் விட்டதில்லை சார். பெரியார் திராவிட கழகங்கள் இல்லை பெரியாரிஸ்டுகள் பெரியாரை சீமான் பேசிவிட்டார் என்பது அதை ஒரு சாக்கா வச்சு இந்த விஷயத்தை பயன்படுத்துகிறார்கள். மரியாதைக்குரிய, இப்போது மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு மானம் கட்ட ஒரு நபர் சொல்கிறாரு, நாம் இந்த விஜயலட்சுமி விஷயத்தை பேசுகிறத நம்ம மறந்துட்டோம், நம்மெல்லாம் சேர்ந்து எல்லாம் பெருசுங்கெல்லாம் சேர்ந்து இந்த கிசு விஷயத்தை கிளைப்போடுன்னா இவங்கெல்லாம் மஞ்சள் பத்திரிக்கை நடத்துகிறவனுக்கு ஈக்குவலானவன் தானே. ஒரு பெரிய சார், அவருக்குன்னு ஒரு அரசியல் ஒரு தன்மை இருக்குது. அவர் பேருனா சரியப்பா இவருப்பா அவருப்பா பெரிய வாத்தியார்ப்பா சின்ன வாத்தியார்ப்பான்னு ஒரு தன்மை அவருக்கு நம்ம சொல்கிறோம் இல்லை, நல்லதோ கெட்டதோ சொல்கிறோம் இல்லை. அந்த ஆள் இந்த மாதிரி ஒரு கைசாடியை பிடிச்சி அதை பற்றி நம்ம என்ன பேசுவீங்க? சீமான் முதன் முறையாக கருக்கலப்பிக்கிட்டு போன போது நான் தான் என் கார் அமிச்சேன், நான் கூட நின்னேன்
அப்புறம் அந்த அம்மா நடக்க முடியாமல் வந்தது, நான் தான் அப்படியே தோளோட தோளாக சாஞ்சி கூட்டு வந்தேன். இதெல்லாமா நீ பேசுவ? என்ன பேசுவ நீ? ஒரு அரசியல் தராதரம்னு ஒன்று இருக்குல்ல. அப்போது இது வந்து ஒரு சார் இன்னைக்கு இது வந்து பிரபலமாக பேசப்படுதுன்னா அதுக்கு காரணமே இந்த பெரியாரிஸ்டுகள் தான். இப்போது நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும், சீமான் அவர்கள் மீது இந்த பாலியல் குற்றச்சாட்டை இவர்கள் பேசின பிறகு தான் சீமான் எந்த ப்ரெஸ் மீட் கொடுத்தாலும் சரி, இல்லை எங்கே வேறு யாரை ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாலும் சரி, சுற்றி பெண்களாக இருக்கிறாங்க. அப்படி ஒரு ஆண் அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். ஒரு பெண்ணை சும்மா ஒரு செகண்ட் பார்த்தோன்னு வச்சுங்க, அந்த பெண் இந்த நாய் தப்பாக பார்க்குது அப்படின்னு அந்த பெண் கண்டுபிடிச்சிருவாங்க. பெண்களுக்கு அந்த சுபாவம் உண்டு. அப்படி இருக்கிற போது சீமான் உண்மையிலேயே இந்த மாதிரி தவறான ஆட்களாக இருந்தால் சுற்றி அத்தனை தங்கைகள் எப்படி சார் இருப்பாங்க? எப்படி அந்த பெண்கள்லாம் இருப்பாங்க சொல்லுங்கள். சரி, அப்படியே அந்த பெண்கள் இருக்காங்கன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும்ல, அந்த குடும்பம் எப்படி அதை அலோவ் பண்ணுது? அப்போது ஒட்டுமொத்தமாக சீமான் அவர்கள் மீது இருக்கிற நம்பிக்கை தான் சுற்றி இருக்கிற பெண்கள், அப்படி தானே? அப்போது நீ சீமானை அசிங்கப்படுத்துறன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற பெண்களை அசிங்கப்படுத்துகிற, அவர்களுக்கு பின்னால் இருக்கிற குடும்பத்தை அசிங்கப்படுத்துகிற, அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்களையும் அசிங்கப்படுத்துகிற. இது எவ்வளோ பெரிய கேடுகட்ட செயல் இது? இல்லை, அந்த சுற்றி இருக்க பெண்கள் மத்தியில் தான் வந்து சீமான் வந்து இது மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். ஆமாம், இது மாதிரி நான் என்ன வயசுக்கு வந்த பொண்ணை வந்து குச்சியில் உட்காந்துருக்கும் போது வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போய் நான் வந்து சோளக்காட்டில் கற்பழிச்சிட்ட மாதிரி கதையிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு அரசியல் தலைவர் சொல்வதை எப்படி சார்? முதலில் சீமான் ஒரு மனிதர், அதுக்கப்புறம் தான் அரசியல். இயல்பாக பேசக்கூடியவர் சீமான், உணர்ச்சி போடக்கூடியவர் சீமான், நடிக்க தெரியாதவர் சீமான். அப்போ இப்போ நீங்கள் சீமான் பேசிய இந்த பதிலை சொல்கிறீங்க, அதுக்கு முன்னால் என்ன கேள்வி கேட்கப்பட்டது அதை நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை அதை எவனாவது பேசுகிறானா? தொடர்ந்து பாலியல் குற்றவாளினா ஆமாம், இல்லை யோகியமாடா, அவன் மட்டும் என்ன யோகியமா? இதே அண்ணாதுரை சொன்னால் நீங்கள் சிரிக்கிறீங்க. நானும் முற்றும் திறந்த முனிவன் இல்லை, அவளும் படிதாண்டா படுத்து இல்லைன்னா அதை வந்து தூக்கி கொண்டாடுறான் ஏதோ ஒரு பொன் வாசகம் மாதிரி. ஒரு தொடர்ந்து நச்சரிக்கிறேன். இப்போ ஆமாம் பெண்ணுன்றா, என்னடா ஆமாடா பெண்ணுடா, உங்களை எவ்வளோ யோகியம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அவர் சீமான ஒன்று இந்த மாதிரிலாம் நான் வந்து எனக்கு வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாதெல்லாம் சொல்லியே. ஆமாம், பழகணும், இருந்தோம், போனோம், வந்தோம், அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை, அவங்க பிரிஞ்சுட்டாங்க. நான் அவர்களை பிரிந்து 14 வருடம் கழித்து திருமணம் பண்ணியிருக்காரு இல்லையா? இல்லை என் கூட பழகினேன், அவர் இன்னொருத்தரை திருமணம் பண்ணிட்டாரு, அப்படியாது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து என்னை வந்து இவர் வந்து ஏமாத்திட்டாரு அப்படின்னு அந்த அம்மா இத்தனை ஆண்டுகளாக தவம் இருந்ததா? இல்லை, 2011 திருமணம் மோசடி புகார் கொடுத்துருக்காங்களே சார். அதற்கு முன்னாடி அது பல ரூட்டில் ஓடிச்சு சார். அந்த பஸ்ஸு ஒன்றும் ஷெட்டில் போய் அப்படியே நிற்கல, இவருக்காக வெயிட் பண்ணி அது பல ரூட்டில் ஏறி ஓடிக்கணும், இறங்கினோம், இறக்கணும் இருந்தது தான். பல குற்றச்சாட்டுகள். முற்போக்குவாதியாக இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தி, பெண்ணியவாதியாக இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தி இது மாதிரி பேசலாமா? நான் பெண்ணியவாதி நான் சொன்னேன்னா இல்ல, பெண்களுக்காக பல விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்து பேசுறவங்கல நீங்க. ஆமா, இப்போ அந்த மாதிரி ஃபாலோ பண்றீங்க, அந்த மாதிரி அயோத்திதாசரை ஃபாலோ பண்றீங்க, இரட்டைமலை சீனிவாசனை ஃபாலோ பண்றீங்க. இவங்க பெண் கல்வி முக்கியம்னு சொல்லி வலியுறுத்தினாங்கல்ல. சரி, இந்த மாதிரி வருங்காலத்தில் வந்து இந்த மாதிரி நாட்கள் வருவாங்க, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு அவங்கள சொல்லியிருக்காங்களே, சொல்லுங்க சார். இப்போ வரதட்சணை புகார் கொடுத்தாலே, இந்த மாதிரியான புகார்கள் கொடுத்தாலே உடனடியாக சம்பந்தப்பட்டவரை கைது பண்ணக்கூடாது. அதை பரிசீலனித்து அதுக்குன்னு ஒரு சில நிறுவனங்களை வைத்து அது குறித்து நீங்கள் வந்து 2 பேரும் கூப்பிட்டு விசாரித்த பிறகுதான் எஃப்ஐஆரே போடணும்னு கணவன் மனைவிக்குள்ளாகவே இன்றைக்கு வந்து சட்டங்கள் வந்திருக்கு. அப்படி இருக்கிற போது எப்பயோ ஒரு பொண்ணு, சரி இப்போ நம்ம ஒருத்தர் நல்ல கவிதைலாம் எழுதுவார், அரச கவிஞர், அவர் மீது இந்த மாதிரியான புகார் கூட வந்தது, என்ன பண்ணீங்க சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். அவளும் பெண்ணு தானே, பெண்ணா இல்லையா? இப்போ நீங்களாம் பேசுகிறீங்களே, என்னங்க விஜயலட்சுமி போய் இப்படி சொல்லிட்டீங்களுங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ அந்த பெண்ணுக்கு ஏன் நீங்களாம் குதிக்கலை? அவர் ஆண்மை இல்லாதவரா? இல்லை, அவர் பாவங்க, அவர்கிட்ட பொய்யா சொல்கிறாங்க, சொல்லுங்க. அப்போது இல்லை, வைரமுத்து மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட போதும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து வைரமுத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் வந்திருந்தார். என்னுடைய தமிழ் இலக்கியத்தின் சொத்து வந்து எங்கள் அப்பா வைரமுத்து,
அவர் மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு நீங்க சுமத்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட விலை கொடுத்தாவது நான் எதிர்த்து போராடுவேன் அப்படின்னாரு. சரி, இப்போ அந்த வைரமுத்து என்ன பண்ணார் அதுக்கு? இப்போ சீமான் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படும், அது சீமானின் பெருந்தன்மை. இப்போ சீமான் மீது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் இவங்க ஆட்கள் தான் சொல்கிறான். சார் குற்றச்சாட்டு சொல்லுங்கள், நாங்கள் யாரும் அதை குற்றச்சாட்டே எப்படா சொல்கிற அப்படிலாம் யாரும் கேட்கல சார். தீர்ப்பை சொல்லிடாத, பாலியல் குற்றவாளின்னு சொல்லிடாத, பாலியல் குற்றம் சாட்டப்பட்டவர்னு கூட சொல்லு. ஏன்னா புகார் பாலியல் குறித்தான புகார். பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட சீமானை துரித விசாரணை நடத்துன்னு கூட சொல்லு. பாலியல் குற்றவாளின்னு சொல்ற, அந்த குற்றத்தில் ஏதோ கூட இருந்த மாதிரி எப்படி இது? அப்போ நாட்டில் நடக்கிற எல்லா பாலியல் குற்றங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் குதிக்கிறீங்களா? இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு. ஒவ்வொருத்தன் வாய் தந்தீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆளுங்கட்சியோடு இருக்கிற இல்லை திராவிடம் சித்தாந்தம் பேசுகிறவர்கள் பெண்ணுரிமை பேசுகிற கனிமொழி என்ன சார் பேசுகிறாங்க சொல்லுங்கள் சார், வெளிப்படையாக பேசுவோம் சார். எவ்வளோ மாத சங்கங்கள்லாம் இருக்குது. ஒரு 10 வயது பெண் வந்து அண்ணா நகரில் குழந்தை, அந்த அவயங்கள் எதற்காக படைக்கப்பட்டவன்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தைய நாசமாக்குறான். எத்தனை பேர் சார் நாட்டை குதிச்சான் சொல்லுங்கள்? ஏண்டா ஒரு புள்ள செவப்பாக இருந்தால் குதிப்பீங்களா? அதுவும் சீமான் சம்மந்தப்பட்டால் குதிப்பீங்களா? எப்படி இது? ஏன் குழந்தைகளாம் எவனும் குதிக்கல? அண்ணா யூனிவர்சிட்டிக்கு படிக்க வந்த புள்ள ஏதோ படிச்சது அவன் கேட்குறான். படிக்க வந்த இடத்துல நீ எதுக்கு இன்னொருத்தவங்க கூட பேசின்னு இருந்த? ஏன்னா உனக்கு எடுத்தால் நான் பேசணுமா? இல்லை நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு தான் உங்கள் ஆளுங்கன்னா தான் நாங்கள் பேசணுமா? அப்போது அந்த அந்த பெண் எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்தது? பப்ளிக் டொமைனில் எப்படி சார் வந்தது? எவனா வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் பீரோ வச்சு திருடினானா? இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற கம்ப்யூட்டர் ஆக்ட் பண்ணி அதை எடுத்தாங்களா? பப்ளிக் டொமைனில் போடுறீங்க, நம்ம வந்து அதுக்குள்ளே போய் சர்ச் பண்ணி நம்ம செல் நம்பர் போட்டால் ஒரு ஓடிபி நம்ம செல்லுக்கு வரும். ஓடிபி வந்து அதில் வந்து நம்ம போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இதான் அந்த சிஸ்டம். இன்னும் திருடின மாதிரி சொல்கிறேன். அதை வரவு தானே எடுத்தான். அதை வரவழைக்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணது யார் தப்பு? இதெல்லாம் ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் அந்த பெண்ணே வெட்கப்படுகிற அளவுக்கு அவங்க பேரண்ட் வந்து நோகிற அளவுக்கு விசாரணை நடத்திய பெண் காவலர்களாக நம்ம பார்த்துருக்கோம். உங்கள் கூட்டத்தில் 2 பெண் காவலர் மீது, ஒரு பெண் காவலர் மீது பாலியல் சீண்டல் நடைபெற்றது. சார் நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, எல்லா பெண்களும் இப்போ ஒரு 100 பேர் வீட்டை விட்டு வெளியே வராங்கன்னு வச்சுங்களேன், ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 70-80 பேர் சின்ன சின்ன பாலியல் சீண்டலுக்கு உள்ளாவாங்க. பஸ்ஸில் போனாலும் சரி, சமூக குற்றங்கள் நடக்க தான் செய்யுதுங்க. பஸ்ஸில் போகும்போது 2 வீலரில் போயேன், பின்னாடி வர கொஞ்சம் துணி ஒதுங்கி இருந்தா சுற்றி சுற்றி வருவான் அந்த மாதிரி 2 வீலரில். அது ஒரு பாலியல் சீண்டல் தானே. காற்றுல கொஞ்சம் துணி வந்து அங்கங்கே விலகி இருக்கும், இல்லை கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தான்னு வச்சுக்க, சுற்றி சுற்றி வரதெல்லாம் பார்க்குறீங்கள. ஒரு பெண் சும்மா நடந்து போகிறான்னு வச்சுக்க, எத்தனை 2 வீலர்காரன் நிற்கிறான், எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க, அது ஒரு சீண்டல் தானே. இப்படி அளவுக்கு அதிகமான பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு, சின்ன சின்ன சீண்டலுக்கு உள்ளாக்கப்படுவாங்க சார். இது அளவுக்கு மீறுகிற போது தான் அது புகாராகவே மாறும். வெறும் புகாராக்கப்பட்டது மட்டும்தான் பாலியல் சீண்டல் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி வாத்தியாருங்க வந்து படிக்கிற சின்ன பசங்களை இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்ததில்லை. எங்கேயோ ஒரு டீச்சர் ரூமில் ஒரு டீச்சரும் ஒரு வாத்தியாரும் ஏதோ வேறு ஏதோ பேசியிருந்திருப்பான், பண்ணி குசு குசுன்னு பேசிப்பான், 2 பேர் பேசினிக்கிறாங்கப்பான்னு. இன்றைக்கு சும்மா பேசிங்கிறது, இன்றைக்கு எவ்வளவோ குழந்தைகள் இந்த வாத்தியார்களால் துன்புறுத்தப்படுகிறார்கள். இதெல்லாம் எப்படி நடக்குது? இப்போ துன்புறுத்தலுக்கு உள்ளாகி புகாரானது மட்டும்தான் இங்கே வந்து நடக்குதா? எவ்வளோ விஷயங்கள் நடக்கலாம்ல. அப்போ அது மீதெல்லாம் நாம் கவனம் செலுத்தணும்ல. என்னமோ சீமான்கிட்ட தான் அது இருக்கிற மாதிரியும், சீமான் தான் வந்து அதை வந்து தவறாக பயன்படுத்தின மாதிரியும் பேசுகிறீங்க. இப்போ எல்லாரும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் இதுவரை யார் யார் வந்து இந்த மாதிரி பெண்கள் விஷயத்தில் இந்த மாதிரி நடந்து கொண்டார்கள்னு ஒரு டிபேட்டை வச்சா தமிழ்நாடு அரசியலே காரி துப்புற அரசியலாக மாறிடும். அதால் சீமானை பழிவாங்க வேண்டும், சீமான் பேசுகிற அரசியலை தடுத்து. இது வந்து கோர்ட் உத்தரவிட்டதின் அடிப்படையில் தானே வந்து போலீசார் வந்து விசாரணை கலைச்சிருக்காங்க. சார் கோர்ட் என்ன சொல்லிச்சு? இது எப்படி வந்து ஒரு மாநில அரசும் ஒரு கட்சி வந்து பழிவாங்க செய்யலாம் ஆக முடியும்? கோர்ட் நீதிபதியின் பார்வைக்கு போலீஸ் என்ன வைக்கிறாங்களோ அதுதான் நீதிபதி பார்வைக்கு வரும். நீதிமன்றத்தில் என்ன அரசு தரப்பில் எடுத்து வைக்கப்படுகிறதோ அதுதானே வரும். அப்படி இல்லை மனுதார தரப்பில் வைக்கப்படுகிற வாதம், இந்த 2 வாதத்தில் அவரோட கவனம் எது மீது போகிறதோ
அதன் அடிப்படையில் தான் வரும். அவர் கூட என்ன சொன்னார், இந்த மாதிரியான பாலியல் விஷயங்கள் இருப்பதாலும் இது வந்து புகார்கள் மிரட்டப்பட்டு வாபஸ் வாங்கதா சொல்லப்படுது. ஏன்னா அதை போலீஸ் தானே சொல்லும். சார் ஏற்கனவே அந்த அம்மா புகார் கொடுத்தாங்க சார், 2-3 தடவை வாபஸ் வாங்கினதா அவங்க சொல்கிறாங்கல்ல, 2-3 தடவை அவங்க வந்து மிரட்டிருக்காங்க சார் அப்படின்னு அரசு தரப்புலேருந்து எடுத்து வைக்கப்படும். அதற்காக அவர் வந்து நான் இதில் வந்து ஒரு முடிவு எடுக்கலை, இது வந்து ஒரு 12 வாரங்களுக்குள் இதை வந்து விசாரித்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ண தான் சொல்கிறாரு. அவர் நான் தீர்ப்பாக சொன்னார்? அந்த ரைட்ஸ் அவருக்கு இல்லை. ஏன்னா நீதிமன்றத்துக்கு போனதே சீமான் தான். தொடர்ந்து இந்த அம்மா சொன்னாங்கன்னே வந்து அடிக்கடி வந்து புகாரை கொடுத்துட்டு அடிக்கடி வந்து வாபஸ் வாங்குது, போகுது வருது. இது ஏற்கனவே வந்து வாபஸ் வாங்கப்பட்ட புகாரின் மீது இன்றைக்கு ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு ஆட்சியாளர்கள் ஒரு பழிவாங்கும் நோக்கோடு என் மீது இந்த விசாரணை எடுத்திருக்கிறார்கள், என் மீது அவதூறு பரப்புவதே இவருடைய நோக்கம், ஆதலால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும் சீமான் தான் போறாரு, வேற யாரும் போல. யாராவது அவங்களே அவங்க காசு கொடுத்து சூனி வச்சுப்பாங்களே? அதே சீமான் அவர்கள் வந்து பாலியல் தொழிலாளியும் விஜயலட்சுமி விமர்சிக்கும் போது நேற்று கண்ணீர் மல்க ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க விஜயலட்சுமி. நான் பாலியல் தொழிலாளியா சீமான், என் சாபம் உன்னை சும்மா வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு. ஆமா ஆமா, நாட்டில் இப்போ நிறைய பேர் எல்லாருமே இப்போ விஜயலட்சுமி வக்கீல் ஆகிட்டீங்க. உங்களுக்கு வந்து அதால் ஒரு பயனும் இல்லை. உங்களுக்கு வந்து சீமான் மீது ஒரு அவதூறை வீசணும், அதால் எல்லாவனும் விஜயலட்சுமிக்கு இப்போ வக்கீல் ஆகிட்டான். விஜயலட்சுமி கூட பழகினவன் போனவன் வந்தவன் எத்தனையோ பேர் என்னை விஜயலட்சுமி ஏமாற்றி இருக்கிறாருன்னு பேட்டி கொடுத்தெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா? கர்நாடகாவில் இருக்கிறவர்கள் என்னை இன்னென்ன விஷயங்களுக்காக இவங்க என்னை சீட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ப்ரொடியூசரு அந்த ஹாஸ்பிட்டலில் போனது வந்தது எவ்வளோ, நம்ம அதுக்குள்ளே போகலை, அது அவங்க தனிப்பட்ட விஷயம். அதான் இப்போ தான் ராமசாமி சொல்லிட்டார்ல, உனக்கு விருப்பப்படா நீ இங்கே இரு, விருப்பப்படலாம் அங்கே இரு, அது பெண் விடுதலை. நம்ம அதுக்குள்ளே நாம் வந்து போய் நீ ஒரு கட்டுப்பாடாக இருக்கணுமா, பெண்கள்லாம் இந்த ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படிலாம் நம்ம சொல்ல விரும்பலன்னு வச்சுக்கிறேன். அது அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரம். ஆனால் எப்பயோ ஒன்று நடந்ததாக எல்லாரும் சீமானை அலிகேஷன் பண்ணுறீங்க. ஏம்மா நீ வந்து சீமான் ஒன்று பண்ணிட்டார்லம்மா, நீ அதோடு இங்கே நிற்க வேண்டியதானம்மா, நீ ஏமா அடுத்து ஒரு நிச்சயதார்த்தம் அது இதுன்னு உன் மீது ஏகப்பட்ட புகார்கள் வருதுமா அப்படின்னு யாராவது கேட்டிங்களா? சொல்லுங்கள். இப்போ நீங்களாம் வந்து இப்போ விஜயலட்சுமியின் காவலர்களாக தமிழ்நாட்டில் பல பேர் மாறி நிற்கிறான். ஏன்னா இவனுக்கு உண்மையிலே விஜயலட்சுமி மீது உண்மையிலே இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுறவன் வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து துன்புறுத்தலுக்குள்ளான இல்லை வந்து இந்த மாதிரி புகார் கொடுத்த பெண்கள் நின்னா ஒரு 10 நாள் தங்கினா அதோட நிலைமை என்ன ஆகும்னு கடவுளுக்கு தான் தெரியும் சார். சாதாரணமாக டைவர்ஸ் கேஸுக்கு சில பெண்கள் வருவாங்க சார், அவங்க கூடயே யார் கவுன்சிலோ அவங்க ஒன்றும் இல்லை, புருஷன் அடிச்சுட்டான், புருஷன் கொடுமைப்படுத்துறான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பொம்பளை கம்ப்ளைண்ட் கொடுக்க வரேன். அந்த மாதிரி சம்பவங்கள் எவ்வளோ நடந்துக்குது. ஒரு பெண் என்னோட கணவர் இறந்துட்டாரு, எனக்கு அந்த விதவை பென்ஷனுக்காக சர்டிஃபிகேட்டுக்காக வீவோ கிட்ட வரான். வீவோ என்ன பண்ணார்? தாசில்தார்கள், காவல் ஆய்வாளர்கள், போலீஸ்காரர்கள், இப்படி எல்லா மட்டங்களிலும் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இது நடந்து கொண்டு தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் சினிமாவில் கொஞ்சம் அதிகம். அப்படி இருக்கிற போது இந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு என்னமோ இப்போ வந்து விஜயலட்சுமிக்கு வந்து நீதி கிடைக்கலன்னா பல பேர் நாங்கள் தூக்கில் தொங்கிடுவோம் என்ற அளவுக்கு இறங்கி நிற்கிறீங்க. இது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்கள்? நம்ம வந்து அவங்களுக்கு சார் அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது, அதை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதை வந்து பேசி கீசி சால்வ் பண்ணி விட்டுருக்கலாம். என்ன இப்போ அந்த அம்மா கேட்குது, நான் உங்க கூடயே வந்து இருக்கணும்னு கேட்குதா? இல்லை நான் உன்னை மறக்கவே முடியல, 15 வருஷமாக உன்னை மறக்காமல் நான் இருக்கிறேன் சீமான் அப்படி சொல்லுதா? அப்படி நேசிக்கிறவங்க இந்த மாதிரி அசிங்கமாலாம் பேச மாட்டாங்க. உண்மையிலே நான் வந்து அவர் மீது காதல் கொண்டிருந்தேன், அவரோட நான் வந்து வாழணுன்னு விருப்பப்படுறேன், இல்லை அவர் தான் என்னை விட்டு போயிட்டாரு, நான் இன்னமும் அவரை நினைத்து கொண்டு இருக்கிறேன்னு ஒரு சாதாரண சீமானை விட்டுருங்க, ஏதோ 2 பேருக்குள்ள அப்படின்னு இருந்தால் அந்த பெண் இந்த மாதிரி கொச்சைத்தனமாலாம் பேச மாட்டான். என்றைக்கு இருந்தாலும் எனக்கு அவர் வேணும், நான் அவர் முகத்தை பார்க்கணும், அவர் கூட நான் சேர்ந்து வாழணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் இந்த மாதிரி விஜயலட்சுமி பாதிக்கப்பட்டதன் காரணமாக தானே அவங்களுடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடாக தானே அது மாதிரி பேசுகிறாங்க. சரி, இப்போ அவனுக்கு என்ன ரெமெடி வேணும்? அப்போ சொல்லு, சீமான் ஜெயிலுக்கு போகணுமா, இல்லை சீமான் வேறு எதனா வேணுமா, இல்லை சீமான் கூட சேர்ந்து வாழணுமா? சொல்லுங்கள், நம்ம கூட அண்ணங்கிட்ட பேசிடுவோம். என்ன இது நீ ஒரு எதிராளி மாதிரி பழி வாங்குறல,
அப்போ நீ உண்மையான நேசமாக இருந்திருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்காதுல்ல. உன் மீது உண்மை, அதாவது உங்கள்கிட்ட உண்மை இருந்திருந்தா, நீங்கள் 2 பேரும் பரிசுத்தமாக ஒரு அன்போடு இருந்திருந்தீங்கன்னா இது நடக்க வாய்ப்பு இல்லைல்ல. எவனா குடும்பமா நீ 4 ப்ரெஸ் மீட் கொடு, கண்ணாமுன்னான்னு பேசு, அப்படி இப்படி பேசு அப்படின்னா எப்படி சார் பேசும்? அப்போ இதுக்குள்ள ஏதோ ஒரு டிமாண்ட் இருக்கிறதா தானே அர்த்தம். இப்போ திமுகவில் கனிமொழி, சிபிஎம்ல வந்து மாநில செயலாளர் சண்முகம், அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா வாசுகி, இன்னும் பலர் வந்து பயங்கரமான குற்றச்சாட்டுகள் வந்து சீமான் மீது அடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் வந்து பெண்களை இவ்வளவு தூரம் தரக்குறைவா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எம்பி சுதா முதற்கொண்டு வந்து கடுமையா பேசியிருக்காங்க. கனிமொழி சொல்லிட்டாங்களா? நாஞ்சில் சம்பத்துன்னு ஒரு வாடகை வாய் இருக்கு. அந்த வாய் அக்கா கனிமொழியை பொது மேடைகளில் எவ்வளவு அசிங்கமாக பேசுனாங்க தெரியுமா? இப்போ அந்த நாஞ்சில் சம்பத் எங்கே இருக்காரு? கனிமொழி விட்டுருங்க சார். எந்த ஒரு பெண்ணையும் பொது வெளியில் இப்படி கொச்சைத்தனமாக செக்ஸியாக கேவலப்படுத்தி எவனாக இருந்தாலும் அவன் பேசக்கூடாது. அப்படி கனிமொழி அக்காவை பேசிய நாஞ்சில் சம்பத் நீ எங்கே இருக்காரு? நீ பேசுகிற யோகியத்தை பற்றி உன் கூட்டத்தில் அந்த பெண் காவலர் துன்புறுத்தப்பட்டாங்க சார். அது ஓரளவுக்கு சீண்டல்களை தாங்கிக் கொள்வார்கள் சார். பெண்கள் அடைச்சி இந்த நாய்ங்களே இப்படி தான். சும்மா எங்கன்னா ஒரு மரத்தில் புடவை கட்டியிருந்தா கூட இவனுக்கு உரசினே நிற்பானுவான் அப்படின்னு பெண்கள் தள்ளி தள்ளி போயிடுவாங்க சார். அந்த துன்புறுத்தல் அதிகமாக தான் அந்த அம்மா போலீஸ்காரம்மா புகார் கொடுத்தது. இன்னி வரைக்கும் அதை பேசுவாங்களா கனிமொழி? ஏன் கொடுத்த புகார் திரும்ப பெறப்பட்டுறது? அதுக்கப்புறம் எடப்பாடியார், அண்ணாமலை போன்றவர்களாம் அதை வலியுறுத்தி பேசிய பிறகு திரும்பவும் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடைபெற்றது. இந்த புகார் திரும்பவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சிறைக்கு போனான்னு வச்சுங்க, ஏதோ அதை பற்றி பேசுவாங்களா இவங்க? இல்லை கனிமொழி அக்கா இவனை பற்றி பேசுமா? ஞானசேகரனை பற்றி சொல்லுங்க. இப்போ திமுகவில் எங்கேயோ தூத்துக்குடி பக்கம் ஒரு அக்காவை, ஏன் இதே தூத்துக்குடி திமுக பொறுப்பாளர் ஒருத்தர் என்னென்ன பேசுனாங்க அதெல்லாம் பேசுவாங்களா? என்ன தேவை இருக்குது? அது மட்டும் இல்லாமல் சார், நம்ம பர்சனலாக யாரையும் நம்ம வந்து பேசலை. யாருமே நம்மளை பேசலைன்றதுக்காக என்றைக்கும் பேசாமல் இருப்பாங்கன்னு யாரும் யோசிக்க வேணாம். ஒரு பதிலுக்கு பதில் திருப்பி பேசினா அப்புறம் என்ன நடக்கும்? அதால் பாதிக்கப்பட்டவருக்கு நீதிமன்றம் சார், நீதிமன்றம் ஒன்றும் ஜஸ்ட் லைக் தட் சீமானுக்கு ஆதரவாலாம் நடந்துடாது. எது நியாயமோ எது சட்டமோ அதுபடி தான் நடக்கும். ஏன் அது வரைக்கும் பொறுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன? எப்படி இந்த விசாரணை துரிதப்படுத்தப்பட்டு அவர் வந்து சீமான் கைது செய்யப்படுவார், சீமான் சிறைக்கு போவதற்கு தயாராகி விட்டார், சீமான் இறுக்கமான முகத்தோடு இருக்கிறார், சீமான் யாரிடமும் சரியாக பேசவில்லை, இப்பெல்லாம் செய்தி போட்டானுல்ல. அப்போ எவனோட அரிப்பையோ இவனுங்க வந்து சொரிஞ்சுக்கிறானு. அதோட வெளிப்பாடு தான் இத்தகைய செய்தி. நீதிமன்றம் விசாரணை பண்ணி அறிக்கை கொடுத்தான் சொல்லிச்சே தவிர விசாரணைக்கு சீமான் ஒத்துக்கொள்கிறார், நான் வரேன்னு சொல்லிட்டாரு. நான்லாம் வர முடியாதுடா அப்படின்னா சீமானை விசாரணைக்கு ஒரு ஒத்துழைக்கவில்லை என்று கைது செய்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் சீமான் நான் விசாரணைக்கு வருகிறேன் என்று சொன்ன பிறகும் சீமான் இன்று இரவு சீமானுக்கு சிறையில் தான் சாப்பாடு இவனுங்க போடுறான செய்தி. சீமான் இறுக்கமாக இருக்கிறார், யாரிடமும் சரியாக பேசவில்லை, சிறைக்கு போய் நாம் வந்து சிறைக்குள்ளேயும் போயிடலான்ற மனநிலைக்கு சீமான் வந்து விட்டார்னுமோ அவர் மனசில் இவன் பூந்து பார்த்த மாதிரி. அப்போது நடக்காத ஒன்றை நடக்க போவதாக, அதுக்கு பின்னால் இதெல்லாம் நடக்கும்னு இவனுங்களாம் ஒரு இமேஜை வந்து கூட்டி சார், உண்மையிலே சீமான் அத்தகைய எண்ணம் கொண்டவராக இருந்தார் அவரை சுற்றி அவ்வளோ பெண்கள் இருக்கவே மாட்டாங்க சார், வாய்ப்பே இல்லை சார். அப்போ கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் சீமானை அசிங்கப்படுத்துகிறோன்னு சுற்றி இருக்கிற அந்த பெண்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி தானே. அந்த வீட்டில் உங்கள் வீட்டு பெண்களும் இருப்பாங்கள்ல, இவனுங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இவனுவ இந்த படத்தில் சொல்லுவாங்கள்ல, என் வீட்டை அவன் பயங்கரமாக திட்டுவான், அவன் வீட்டை நாங்கள் பயங்கரமாக திட்டுவோம், ஆனால் ஒன்றா தான் இருப்போம்வாங்கள்ல, அந்த மாதிரி சூடு சொரணை இல்லாத கூட்டம் சார் இது. அதனால் இது வந்து இதுக்கு இவங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசு இல்லை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி சார்.